ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்னங்க படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டியது காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அதை கொஞ்சம் குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்படியா? தெரியல, நான் அதை நியூஸ்ல படிக்கிறது இல்ல. சொல்லுங்க சார். தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்பத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. அதாங்க தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனுடைய விரக்தியா பேசிட்டு இருக்காரு. நடக்கிறது இதுக்காக நடக்கிறது இல்ல, எப்போதும் நடப்பேன். நான் எந்த ஊருக்கு போனாலும், சென்னையில இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, காலையில இதனுடைய வழக்கம் இது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் போது அப்ப நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமா இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகத்தை சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போதும் சொல்றாங்க. அது உற்சாகமா இருக்கு, அதனால கொஞ்சம் கூடவே நடக்கிறோம். நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். சார், தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சொல்றீங்க சார், அந்த சொல்றீங்க எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே? அதிமுகவுடைய முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. என்னங்க அதுதான் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்கோம். இன்னைக்கு டிஆர் பாலு வந்து தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுத்திருக்காரு.